சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4 சேனல் எல்லாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரானா ஃபர்ஸ்ட் என்கொயரி வரும்போது எப்படி கேட்குறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு 4 கேமரா போடணும் 8 கேமரா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்த உடனே எங்ககிட்ட கால் பண்ணும்போது என்கொயரி வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா 4 கேமரா போடக்கூடிய ஒரு செட் வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டேபிள் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேமரா. ஸோ இது வந்து ஒரு 5 MP கேமரான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெப்ரானிக் பிராண்டில் வந்து ஃபுல் கலர் டே நைட் கலர் வித் மைக்கு. ஸோ ஆக்சுவலி ஐஆர் கலருக்கும் ஃபுல் கலருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஆர் கலர் வந்து உங்களுக்கு சின்னதாக ரெட் கலரில் ஒரு சின்ன லைட் எரியும். சப்போஸ் ஆள் யாராச்சும் வந்தாங்க மோஷன் டிடெக்ஷன் இருந்ததுன்னா மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர் கிடையாது, அது வந்து பார்ஷியல் கலர். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் கலர். இதில் வந்து ஐஆர் உங்களுக்கு எல்இடி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் கலரில் இருக்கும் வித் மைக்கு வாய்ஸ் ரெக்கார்டோடு சேர்த்து வந்துடும். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி, ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வருது, இதோட ப்ரைஸ் என்னன்றது முதற்கொண்டு நம்ம இந்த வீடியோலேயே கம்ப்ளீட்டாக சொல்லிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டோரு 2 அவுட்டோர் வச்சிருக்கோம். சப்போஸ் கஸ்டமர்ஸுக்கு எங்களுக்கு 4மே அவுட்டோர் தான் வேணும், ஏன்னா வீட்டுக்கு 4 மூலைக்கு 4 வேணும், இல்லை 3 எங்களுக்கு அவுட்டோர் வேணும், 1 இன்டோர் வேணும்னு கேட்டாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்னா 2 இன்டோர் 2 அவுட்டோர் வீடியோவில் சொல்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு 4மே இன்டோர் வேணும் இல்லை 4மே அவுட்டோர் வேணும்னாலும் எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 MPL சொல்லிட்டு பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 MPL வித் டே நைட் கலர் வித் உங்களுக்கு மைக்கு. ஸோ 20 மீட்டர் ஐஆர் ரேஞ்சில் இருந்து எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு ஒரே பிராண்ட்லேருந்து வரும். கேமரா பாக்ஸு, ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பேஜ் ரவுட்ரு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிவிசி டைப் ஆஃப் டிவிஆர் ரேக்கு, யூஸ் பண்ணக்கூடிய OD 3+1 கேபிள், XDR பாக்ஸ், ஜெப்ரானிக்ஸ் நெக்ஷா ஷீல்டு. ஸோ SMPS 4 சேனல் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்ட்லேருந்து வந்துடும். இதை 2-way டாக் மெத்தட்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில் மைக் இருக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க நாங்கள் கேமரா மூலயமாவே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஆர் ரேக், பிவிசி டிவிஆர் ரேக்கில் இந்த ஸ்பீக்கரை XDR பாக்ஸை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஆப் யூஸ் பண்ணி பேச முடியும். ஸோ என்னென்ன ஐட்டம் வருதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 2 இன்டோர் உங்களுக்கு 2 அவுட்டோர் வரும். மேபி உங்களுக்கு 4மே அவுட்டோர் வேணா 4மே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனல் SMPS, நீங்கள் 4 கேமரா போடுற அளவுக்கு 4 சேனல் XMPS வரும். அதே மாதிரி 5 மெகாபிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய XDR பாக்ஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2.4 மெகாபிக்சல், இந்த 5 MPL லைட்னு சொல்லுவாங்க. ஸோ 5 MPL லைட்னா உங்களுக்கு எக்ஸாக்டா 5 மெகாபிக்சல் கிடையாது. மேபி இன்கேஸ் இப்போ ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு இதில் வந்து 4 கேமரா சொல்லியிருக்கு, எனக்கு வந்து 2 2.5 மெகாபிக்சல், ஒரு 2 5 மெகாபிக்சல் கேமரா போடணும் அப்படின்னா இப்போ இது 5 மெகாபிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய இதே பாக்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பாக்ஸ் சேம் பிராண்ட்ல இருந்து. ஸோ 5x 5 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5x 5 கேமரா பாக்ஸ் உங்களுக்கு 4 வந்துடும். 500 GB ஹார்ட் டிஸ்க் இதுலேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான BNC பின்னு, DC பின் அண்ட் வீடியோ பலூன். ஸோ வீடியோ பலூன் எதுக்காக போடுவோம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டரப்ஷன் இருக்கக்கூடாது, வீடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கணுன்றதுனால வீடியோ பலூன் யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ உங்களுக்கு 4 கேமரா பாக்ஸ், 4 சேனல் XDR, 500 GB ஹார்ட் டிஸ்க், 4 சேனல் SMPS பிளஸ் வந்து ஸ்பீக்கர், சிம்பேஸ் ரவுட்டர். சப்போஸ் வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் வைஃபை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நாங்கள் டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 1500 வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து வந்து டிவியில் மானிட்டரில் அந்த மாதிரி உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும். இப்போ மொபைலில் ஆக்சஸ் எடுத்துருக்கீங்க, அது போக வீட்டில் டிவி இருக்குது, எங்களுக்கு டிவியும் கனெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு HDMI கேபிள் இது கூடவே கொடுத்துருவோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த SMPS ப்ளஸ் இந்த XDR, இந்த சிம்பேஜ் ரவுட்ரு, இந்த ஸ்பீக்கர் எல்லாமே ஹோல்ட் பண்ணுறதுக்கான இது வந்து ரேக் பாக்ஸு. ஸோ அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 3+1 உங்களுக்கு OD கேபிள். இது வந்து 90 மீட்டர் வரைக்கும் வரும். இது பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 மீட்டர் நீங்கள் வீடியோவில் பார்க்கறது. பட் ஆனால் உங்களுக்கு 90 மீட்டர் வரைக்கும் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 19,000 ரூபாய் பிளானில் வந்துடும். இது வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள மட்டும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னா நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ பக்கத்தில் சிங்காரப்பட்ட, செங்கம் இந்த மாதிரி வரும்போது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷன்ல இருந்து 50 கிலோமீட்டருக்குள்ள, அது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்தாலும் சரி, சேலம் வந்தாலும் சரி, உங்களுக்கு திருவண்ணாமலை வந்தாலும் சரி,
ஸோ எங்கள் சரௌண்டிங்கில் ஏன் 50 கிலோமீட்டருக்குள்ள மட்டும் வச்சு இந்த ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்து வித் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனோட பண்ணி தரோம்னா 50 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் வந்து கேமரா போட்டோம் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு 5 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு சர்வீஸ் சப்போர்ட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால எங்கள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தின் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்கள் 50 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஸோ இந்த 19,000 இதில் 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி உங்களுக்கு A to Z நாங்களே எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளேபேக் எடுக்கணும், ஸோ கேமரா போட்டாச்சு ஒரு 3 months 4 months கழிச்சு ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளேபேக் எடுக்கணும் இல்லை வேற ஏதாச்சும் இஷ்யூ இருக்கு. ஸோ ஏஎம்சியும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 6 months ஒன்ஸ் கால் பண்ணி ஃப்ரீ ஏஎம்சி ஃப்ரீ விசிட் பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டியோட இந்த 19,000 வந்துடும். சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்க ஒரு சிலர் ஒயர் விட்டுருப்பீங்க வீடு கட்டும் போது, இல்லை எங்ககிட்ட ஆல்ரெடி சிம்பேஜ் ரவுட்டர் இருக்கு, இல்லை அந்த மாதிரி இல்லை ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதில் ஏதாவது அப்டேட் பண்ணா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மெட்டீரியல் மொத்தமாகவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 வரும். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 2.5 மெகாபிக்சல் உங்களுக்கு 4 சேனல்ஸ் இதில் வந்து கம்ப்ளீட்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன அந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19,000 காம்போ இதோட பில் குவாலிட்டி ஸோ இதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே மொத்தமாக அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுறது மட்டும் இல்லை, முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் வரும்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து அதோட வீடியோ குவாலிட்டி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பொருள் வரும் அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் அதோடைய வீடியோ குவாலிட்டி இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வீடியோவில். பார்த்துட்டு யாருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை என்கொயரி பண்ணணும் இல்லை டைரெக்டாக டெமோ வந்து பார்க்கணும். சப்போஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெமோ கொடுக்குறோம். இப்போ யாராச்சும் எங்களுக்கு அந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்கும், பட் எங்களுக்கு ஃப்ரீயாக டெமோ பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். ஸோ யாராச்சும் உங்களுக்கு பார்த்துட்டு வேணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் டெமோ வந்து புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொருள் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே டெமோ எடுத்துகிட்டு வந்து மானிட்டரில் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு டெமோ காட்டுவோம். ஸோ உங்கள் வீட்லேயே உங்கள் வீட் பாயிண்டில் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் கேமரா கவர் ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இந்த டெமோ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஆஃபீஸாக டைரக்ட் விசிட் பண்ணணும்னாலும் வந்தீங்க அப்படின்னா இங்கே டிவியில் மானிட்டரில் உங்களுக்கு கேமரா கனெக்ட் பண்ணி டெமோ காட்டுவோம். ஒன்ஸ் உங்களுக்கு பொருள் ப்ளஸ் அதோட குவாலிட்டி ப்ளஸ் எங்களோட ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேமரா வந்து 2 பேர் இருக்குது, ஒன்று புல்லட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர். ஸோ இதுக்கு வந்து வெதர் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த கேமரா எடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான். இது இண்டோரில் வைக்கிற கேமரா, இதுக்கு வெதர் ப்ரூஃப் கிடையாது. பட் கொஞ்சம் வெளியே வைக்கிறதா இருந்தால் கூட டைரெக்டாக மழையோ டைரெக்டாக சன்லைட்டோ படாத இடத்துல நம்ம இந்த கேமரா யூஸ் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக மழை வெயில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற மாதிரினா நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து QR கோடு உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா. ஸோ இது வந்து அனலாக் கேமரா 2.5 மெகாபிக்சல் சொல்லுவாங்க, BNC பின் அண்ட் DC பின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுடோரில் வரும். 4 அரே LED வித் மைக். ஸோ சின்னதாக இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ CMOS சென்சார் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சரிங் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா இது வந்து தண்ணி ரெண்டாவது உள்ளே வந்து நாளைக்கு உங்களுக்கு எறும்பு சப்போஸ் இல்லை குழவி இல்லை மண்குண்டு அந்த மாதிரி கட்டாமல் இருக்கிறதுக்காக கேமராவில் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணிட்டோம்னா நாளைக்கு உங்களுக்கு சேஃபராக லைஃப் டைம் வந்து கேமராவுக்கு நிறையா வரும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடுது. இது வந்து அவுட்டோர் கேமராவுக்கு மட்டும்தான் வரும், இன்டோர் கேமராவுக்கு இந்த வாஷர் வந்து உங்களுக்கு வராது. இது அவுட்டோர்ன்றதுனால மட்டும்தான் உங்களுக்கு இதோட ஆப்ஷன் வந்து வருது. இந்த மாதிரி வந்து இது அவுட்டோர் கேமரா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ABS ஹெவி பிளாஸ்டிக் உங்களுக்கு. ஸோ நல்ல ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பில் குவாலிட்டி உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஸோ அடுத்து இண்டோர் கேமரா உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இண்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 LED இருக்கும். ஸோ அதுக்கு இதுக்கும் மேஜரான வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது அவுடோர்ன்றதுனால 4 LED இருக்கும். ஸோ இது இண்டோர்ன்றதுனால உங்களுக்கு 2 LED மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேம் அந்த கேமராவில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ வந்துடும், ப்ளஸ் வந்து யூசர் மேனுவல் வந்துடும். ஸோ கேமராவோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஜெப்ரானிக்ஸ் 2.4 மெகாபிக்சல்
உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ இண்டோரை பொறுத்த வரைக்கும் நீங்களே கம்ப்ளீட்டாக ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நாளைக்கு கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு இண்டோர் 2 அவுட்டோர்ன்ற மாதிரியும் நீங்கள் இந்த பிளான்லாம் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு 3 இண்டோரு 1 அவுட்டோரு, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பிளான் வைஸ் வந்து 4 கேமரா அப்படின்னும் போது நீங்கள் அவுட்டோர் இண்டோர் எப்படி வேணாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அடுத்து வந்து எஸ்எம்பிஎஸ். ஸோ இப்போ எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனல், இதுலேயே உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கோம். 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாரண்டி இருக்குது. ஸோ எந்த ஒரு இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் அப்படின்னாலும் நீங்கள் ஏன்னா எல்லாமே நீங்கள் ஒரே ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரே பிராண்ட் யூஸ் பண்ணுறதுனால நாளைக்கு வாரண்டி வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், வோல்டேஜ் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்இடி இண்டிகேஷன் வரைக்கும் எல்லாமே வரும். 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வாரண்டி. சேம் ஜெப்ரானிக்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு அந்த 4 சேனல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாங், எக்ஸ்ட்ரா லாங், ஸோ நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 4 கேமராவுக்கு 4 சேனல் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமரா 1, கேமரா 2, கேமரா 3, கேமரா 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 கேமரா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ். ஸோ இண்டோர் கேமரா, அவுட்டோர் கேமரா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பலூன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பலூன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், சப்போஸ் எரர், நாய்ஸ் அந்த மாதிரி நிறைய கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த வீடியோ பலூன் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் பிஎன் ஸ்பின் தான், இதுவும் பிஎன் ஸ்பின் தான். பட் இதை கம்பேர் பண்ணும்போது வீடியோ பலூன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நாய்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வீடியோ வந்து 2.4 மேப்ஸ்னா உங்களுக்கு ஃபுல் 2.4 மேப்சல் குவாலிட்டி அப்படியே வரும். ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா ஒரு டே பை டே ஒரு ரெய்னி சீசன் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது, இல்லை வோல்டேஜ் ஹை ஆகி லோ ஆச்சுன்னா உங்களுக்கு நாய்ஸ்னால இந்த பின் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியாக வரும். ஸோ அதனால் கம்பல்சரி பிஎன்சி விட கண்டிப்பாக நாங்கள் வீடியோ பலூன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிசி பின் சப்ளை எடுக்கிறதுக்காக. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி மொத்தமாக ஒரு கிட்டாக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த டிசி பின், பிஎன்சி பின், வீடியோ பலூன் இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு பிளானில் வருது. ஸோ அடுத்து மவுண்ட் பண்ணுறதுக்கான கேமரா பாக்ஸ், 5 கேமரா பாக்ஸ் வரும். ஸோ நான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேமரா பாக்ஸ்லேயே உங்களுக்கு பிரிண்டாக இருக்கும் ஜெப்ரானிக்ஸ். ஸோ அதோட இது ஸோ உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ க்ளோசிங் ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேஸ் ஸ்க்ரூ மவுண்ட் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பில் குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5 கேமரா பாக்ஸ் ஒன்று நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துட்றோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பேஸ் ரவுட்டர். இது வந்து எதுக்காகனா இப்போ ஒரு சிலர் வந்து நாங்கள் வீட்டில் வந்து மாதம் 250, 300 அந்த மாதிரி பே பண்ணி எங்கே இருந்தாலும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சிம்பேஸ் ரவுட்டர் யூஸ் ஆகும். இப்போ ஒரு சில வீட்டில் சொல்லுவாங்க எங்களுக்கு சிம்பேஸ் ரவுட்டர் வேண்டாம் அப்படின்னா நாங்கள் 1500 அப்படியே டிடெக்ஷன் பண்ணிடுவோம் டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து. ஸோ சிம்பேஸ் ரவுட்ரு கண்டிப்பாக கேமரா போகிறதுக்கு தேவைன்னா அப்படி கிடையாது. நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் எங்களுக்கு இஷ்யூ நடந்ததுன்னா நாங்கள் டிவிலையோ இல்லை நாங்கள் மானிட்டர்லேயே பார்த்துக்குறோம், எங்களுக்கு வெளியே பார்க்குற மாதிரி மொபைலில் பார்க்குற மாதிரி. ஸோ ரிமோட் ஆக்சஸ் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு சிம்பேஸ் ரவுட்டர் வந்து மேண்டேட்டரி கிடையாது. சப்போஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு சிம்பேஸ் ரவுட்டர் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, மானிட்டரில் பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கான HDMI கேபிள் இதிலே கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் உங்களுக்கு 2-way டாக்குக்கு. ஸோ இப்போ லைனாக இது எல்லாமே உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பேஸ் ரவுட்டர் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டர், லேண்ட் கேபிள், ஆட்டோ லேண்ட் போர்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் பிராண்டு. ஸோ சேம் வாரண்டி கார்டு உங்களுக்கு எடுத்த உடனே கிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ இது அந்த சிம்பேஸ் ரவுட்டருக்கான டிசி 12 வோல்ட் அடாப்டர். ஸோ லேண்ட் கேபிள், ஸோ இன்டர்நெட் XVR பாக்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ரவுட்டருமே உங்களுக்கு இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், 3 ஆண்டனாஸோடு வரும் உங்களுக்கு ரவுட்டரு. ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சிம்பேஸ் ரவுட்டர். நீங்கள் ஏர்டெல் ஆர் ஜியோ, வோடாஃபோன், ஸோ எது இருந்தாலுமே ஸோ இதில் வந்து நம்ம சிம் போட்டுட்டு லேண்ட் போர்ட் வழியாக அவுட் எடுத்துகிட்டு சப்ளை கொடுத்துட்டோம்னா ஸோ கேமராவுக்கு XVR பாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை வந்துடும். ஸோ XVR பாக்ஸோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு பிளானில் வருது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேமரா பார்த்தாச்சு, SMBS பார்த்தாச்சு, சிம்பேஸ் ரவுட்டர் பார்த்தாச்சு, கேமரா பாக்ஸ் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா XVR நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். XVRல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா
மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்விஆரில் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது என்னன்னா எக்ஸ்விஆரில் ஹார்ட் டிஸ்க் வருமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எக்ஸ்விஆரில் ஹார்ட் டிஸ்கோட வராது. ஸோ நம்ம தான் ஹார்ட் டிஸ்க் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து எவ்வளோ டேஸ் பேக்கப் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எக்ஸ்விஆர் பாக்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்விஆர் ப்ளஸ் அதுக்கான அடாப்டர் ப்ளஸ் மவுஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வரும். இது வந்து அஃபிஷியல் ஆப் ஜெப்ரானிக்ஸ் நெக்ஸா ஷீல்ட் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு ஆப் வந்துடும். ஸோ ஒரிஜினலாகவே கம்பெனியோட ஆப்பே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனல் எக்ஸ்விஆர் பாக்ஸு. ஸோ இது அதோட அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு பாக்ஸ் வரும். ஸோ அதனால தான் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அன்பாக்சிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட வீடியோவுமே நம்ம போடுவோம். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ லேண்ட் போர்ட் சிம்பேஸ் ரவுட்டோட லேண்ட் கேபிள் எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ண இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடும். இது வந்து ஒரு 4 சேனல், சேனல் 1, சேனல் 2, சேனல் 3, சேனல் 4 மாதிரி 4 சேனல் உங்களுக்கு இருக்கும். ஸோ HDMI போர்ட், VGA போர்ட் வந்துடுது. உங்களுக்கு மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கான USB போர்ட்டும் வந்துடுது. ஸோ இப்போ அடுத்து இதில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்துடுது. ஸோ நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி ப்ளேபேக் பார்க்குறதுக்கு டிவியில் மானிட்டர் யூஸ் பண்ணும்போது மவுஸ் யூஸ் பண்ணி ப்ளேபேக் பார்க்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டர் வந்துடுது. சேம் எக்ஸ்விஆர் யூஸ் பண்ணுறதுக்கான அடாப்டரும் உங்களுக்கு வந்துடுது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஸோ அப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 500 GB போடலாம், 1 TB போடலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூவும் எக்ஸ்விஆர் பாக்ஸ்லேயே வந்துடுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. இந்த 4 கேமரா நம்ம இந்த 500 GB ஹார்ட் டிஸ்க் வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 13 to 15 days வரையும் உங்களுக்கு ஃபுல் பேக்கப் இருக்கும். நிறைய பேர் அடுத்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வீட்டில் யூபிஎஸ் இல்லைன்னா கேமரா போட முடியாது. யூபிஎஸ் இல்லைனாலும் நீங்கள் கேமரா போடலாம். பட் என்னன்னா பவர் கட்டாக இருக்கிற டைமில் உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்காது. யூபிஎஸ் இருந்ததுன்னா 24/7 நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த 13 இந்த 15 நாள் சொல்லக்கூடிய ஃபுல் டே பேக்கப் உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் கரண்ட் இல்லைன்னா ஸோ அந்த கரண்ட் இல்லாத டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக இருக்கும், எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்காது. ஸோ 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, 4 கேமரா பாக்ஸ், SMPA, 4 சேனல் எக்ஸ்விஆர், சிம்பேஸ் ரவுட்ரு. ஸோ இது எல்லாமே சேர்த்து HDMI கேபிள் வித் ஸ்பீக்கர் எல்லாமே சேர்த்து தான் நம்ம ப்ரைஸ். இன்க்ளூடிங் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருந்தாங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. ஸோ ஏன்னா எதுக்காக திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம அடிக்கடி சொல்கிறோன்னா ஸோ நம்ம லாங் போய் சர்வீஸ் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, இன்ஸ்டால் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஃபியூச்சரில் சப்போர்ட் பண்ண முடியாமல் போகும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர்லேருந்து 50 கிலோமீட்டர் சரௌண்டிங், வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். ஸோ இது வந்து HDMI கேபிள். நீங்கள் எக்ஸ்விஆர் பாக்ஸில் இருந்து டிவிக்கு இந்த மாதிரி ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு மவுஸ் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக HDMI கேபிளும் நம்மளே கொடுத்துருவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா ஐட்டமும் உள்ளே வந்து கவர் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜங்ஷன் பாக்ஸோட வந்துடும். ஸோ இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்விஆர், SMPS, ஸோ கேபிள் மூலயமா கொண்டு போய் வீடியோ போடுவோம், BNC பின் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 2U ரேக்கு, ஸ்டீல் ரேக் அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் டைப் தான் உங்களுக்கு இந்த ரேக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ள வந்து சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்விஆர் பாக்ஸ், இந்த 4 சேனல் SMPS அண்ட் தென் வந்து இந்த சிம்பேஸ் ரவுட்டர், 2-way டாக் தேவை அப்படின்றவங்களுக்கான இந்த ஸ்பீக்கர், இது எல்லாமே இந்த பாக்ஸில் தான் நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் கீயோட வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக ஜெப்ரானிக்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ இதோட அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஸோ உள்ள எடுத்த உடனே உங்களுக்கு 3 ஜங்ஷன் பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு போர்ட் வந்து எக்ஸ்விஆருக்கு யூஸ் பண்ணுவோம், இன்னொரு போர்ட் SMPS பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க, இன்னொரு போர்ட் சிம்பேஸ் ரவுட்டர். அப்படி இல்லை அவங்க மானிட்டர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா இந்த 3 பாயிண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேக்கை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான ஸ்க்ரூவும் வெளியே வந்துடுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வெல்க்ரோ மெத்தடில் வந்துடுது. ஸோ வெல்க்ரோ மெத்தடில் வரதுனால எக்ஸ்விஆர், SMPS எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வெல்க்ரோ பின் ஈஸியாக வந்து இதில் மவுண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கீயும் உங்களுக்கு இதில் வந்துடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வந்து எல்லா ஒர்க்கும் கேபிள் எல்லாமே லே பண்ணியாச்சு. இப்போ நமக்கு SMPS வந்து இது பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஈஸியாக SMPS-ஐ நம்ம மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை டு A to Z எல்லாமே உங்களுக்கு இது கவர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பாக்ஸை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா ஸோ எல்லா எக்ஸ்விஆர்லேருந்து எல்லாமே நம்ம வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ எடுத்து செவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஈஸியாக மவுண்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ இது 5 அடின்றதை தாண்டி 10 அடி வேணாலும் நீங்கள் உயரமாக மவுண்ட் பண்ணிங்கன்னா வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, இல்லை சப்போஸ் நம்மளே ஏதாவது தெரியாமல் கேபிள் ஏதாச்சும் இழுத்துருன்றதுனால நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஜங்ஷனும் இதுலேயே வந்துடுது, உங்களுக்கு இதுக்கான கீயும் உங்களுக்கு இதுலேயே வந்துடுது. ஒன்ஸ் எல்லாமே வச்சுட்டு
கீ வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம்பேஸ் ரவுட்டர்ல இருந்து ஸ்பீக்கர்ல இருந்து எல்லாமே சரி இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு மவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக ரேக்குக்காக யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிள். இது வந்து ஓடி கேபிள். ஒரு சில நேரங்களில் இண்டோர் கேபிள் வேணும்னாலும் உங்களுக்கு பண்ணலாம். டைப்பு கேசிங்கு ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு 3+1 இண்டோர் கேபிள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் மோஸ்ட் ஆஃப் பைப் கேசிங் இதெல்லாமே இல்லாமல் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஓடி கேபிள். ஓடி கேபிள்னா என்னன்னா அவுட்டோர் கேபிள்னு அர்த்தம். ஸோ இண்டோர் கேபிள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பைப்பு கேசிங்கு இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐட்டம் கொடுத்து தான் பண்ண முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடி கேபிள். மேக்ஸிமம் இதுக்கு வந்து பைப் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டால் நம்ம கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 3+1 உங்களுக்கு ஓடி கேபிள் வரும். இது கம்ப்ளீட்டாக சீக்கிரமாக வெயில் மழை ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க அவுட்டர் லேயர் சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 மீட்டர் கேபிள். ஸோ நம்ம பிளானில் 90 மீட்டர் வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் 90 மீட்டர் தாண்டி ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் அந்த மாதிரினா பிரச்சனை இல்லை, நாங்களே கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்குவோம். இந்த இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண இந்த ஐட்டம் ஸோ பாக்ஸு கேமரா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இன்க்ளூடிங் ஸ்பீக்கர் வந்து எல்லாமே சேர்த்து 19,000 2 இயர்ஸ் வாரண்டி. ஃபுல் கலர், இது டே நைட் கலர் கிடையாது. ஃபுல் கலர் மீன்ஸ் பார்ஷியல் கலர் கிடையாது, இது ஃபுல் கலர் வித் உங்களுக்கு ஸ்பீக்கரோட வந்துடும். இது வந்து ஒரு 8 வாட் ஸ்பீக்கரு. ஸோ எக்ஸ்விஆர் பாக்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் 2 8 ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட்டில் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் சிம்பேஸ் ரவுட்டர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் போது அதில் டாக்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும் சாஃப்ட்வேரில். நீங்கள் வாக்கி டாக்கி எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி 2 வே டாக்கும் நம்ம ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கேமராவில் மைக் இருக்குது, கேமரா முன்னாடி யார் பேசுகிறாங்க என்ன ஏதுங்கிறத நீங்கள் ஃபுல்லாக கேட்டுக்க முடியும். கூடவே ஃபுல் கலரில் நைட்டு 2 மணி 4 மணினாலும் உங்களுக்கு ஃபுல் கலரில் தான் ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஐஆரில் ரெக்கார்ட் ஆகாது. இது கூடவே நீங்கள் ரிப்ளை பண்ணணும் போது ஸ்பீக்கரும் நமக்கு வந்துடுது. ஸோ நீங்கள் 2 வே டாக் மூலியமாக ரிப்ளையும் பண்ண முடியும். ஸோ சீக்கிரமாக வெயில் மழையில் டேமேஜ் ஆகாமல் ஓடி கேபிள் சிம்பேஸ் ரவுட்ரு ப்ளஸ் கேபிள் உங்களுக்கு எப்படி வேணும். 500 GB ஹார்ட் டிஸ்க்கு இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷன் 2 வருஷம் வாரண்டி, கம்ப்யூட்டர் ப்ரைஸ் பில் வந்துடும். ஸோ உங்களுக்கு வாரண்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருவோம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த ஒரு 15 நாளைக்கு இந்த பிளான் கொடுத்துருக்கோம். ஏன் இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ப்ரைஸ் போட மாட்டாங்க. நம்ம ஏன் போடுறோம்னா ஏன் வீடியோவில் வந்து ப்ரைஸ் போட மாட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ரேட்டு நாளைக்கு இருக்காது. ஸோ மார்க்கெட்டில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் செய்யும் ஏறவும் செய்யும். இப்போ இன்றைக்கி நான் இது எல்லாமே சேர்த்து 19,000 சொல்லியிருக்கேன்னா நான் அடுத்த வாரம் எனக்கு ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நான் 14,500 கூட கொடுப்பேன், 18,000 கொடுப்பேன். சப்போஸ் ஏறிச்சுன்னா என்னால் 19,000 கூட கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரலாம். இப்போ நம்ம சொல்கிறோன்னா வீடியோவில் சொல்கிற மாதிரி இன்னைக்கு டேட்ல இருந்து 15 நாளைக்கு இந்த பிளான் வரும். சப்போஸ் எந்த ஒரு பிரைஸ் சேஞ்சஸும் இல்லைன்னா அதே பிளான் நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு இருக்க பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் 100 200 முன்ன பின்ன நீங்கள் குறைச்சி ஏற்றி அதிகமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே சேர்த்து இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து உங்களுக்கு 19,000 ரூபாய். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் அன்பாக்சிங் என்னென்ன ஐட்டம் வரும்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்விஆர் வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் HDMI கேபிள் போட்டு. ஸோ கூடவே நமக்கு வந்து 2.4 மெகாபிக்சல் அவுட்டோர் கேமரா, ஸோ 2.5 மெகாபிக்சல் இன்டோர் கேமரா நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி. ஸோ திருப்பதி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்துடும். இப்போ சாம்பிளுக்காக இப்போ 2.4 மெகாபிக்சலோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும், டே நைட் கலர் வித் மைக் அப்படின்னா ஸோ அதோட சாம்பிள்ஸ் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக ஸோ பேட்ச் கேபிள் வித் எல்லாமே நம்ம ரெடியாக வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி டிவியில் நம்ம எக்ஸ்விஆரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கேமரா டைரெக்டாக கனெக்ட் பண்ணி கேமராவோட வியூ எப்படி இருக்குது ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமரா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் வீடியோ. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2.4 மெகாபிக்சல் வித் ஃபுல் இது வந்து அவுட்டோர் வீடியோ. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் எல்லாமே இங்கேயே வந்துடும். உங்களுக்கு வித் வாய்ஸோட கேட்கணும்னா வாய்ஸோட கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் நம்ம பேசுறது கேட்குது. ஸோ இது வந்து நான் கேமராவில் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிவியில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது மைக் ஆப்ஷனு. ஸோ இப்போ எனக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எடுத்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜூம் பண்ண முடியும். நமக்கு இன்னுமே ஜூம் பண்ணணும் ஸோ அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மைனஸ் ஆப்ஷன் இருக்கும், லென்ஸ் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ
நம்ம ஈஸியாக ஜூம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எந்த அளவுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியுமோ நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். இது வந்து அவுடோர்னால உங்களுக்கு இதில் வந்து 4 அரே எல்இடி இருக்குது, வெதர் ப்ரூஃபு, வெயில் மேலே எல்லாமே படுற மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோர் கேமரா கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அவுடோர் வந்து பார்த்துட்டோம். ஸோ அது இன்டோர். ஸோ இன்டோருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4 மெகாபிக்சல் வித் மைக்கு, டே நைட் கலர் எல்லாமே வந்துடுது. ஸோ இன்டோர்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அரே எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து லைட் சப்போஸ் சீமா சென்சார்னா எப்படின்னா உங்களுக்கு கிளைமேட்டிக் டிடெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ அதுக்கு லைட் வெளிச்சம் பத்தலன்னு நினைக்கிறோமோ கிட்டத்தட்ட ஒரு சோலார் சென்சார் டைப்பில் ஸோ அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் 2.4 மெகாபிக்சல் டே நைட் கலர் வித் மைக்கு இன்டோர் கேமரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு ஜூமிங் ஆப்ஷன் நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டோர். உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னும் சேம் நம்ம எப்படி அவுடோரில் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம இன்டோர்லேயும் ஜூம் பண்ணிக்கலாம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு வாய்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ மைக் மூலயமா நம்ம பேசுறது கேட்கு. சப்போஸ் வால் ஸோ எல்லாமே வச்சுக்க முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு மைக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு இது தாண்டி ப்ரீவியூ சப்போஸ் எனக்கு 4 சேனல் அப்படிங்கும் போது ஸோ இந்த மாதிரி சேனல் 1, சேனல் 2, சேனல் 3 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் வேணும் வேணாம்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ப்ளே பண்ணுறது, ரெக்கார்டு, உங்களுக்கு ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் இங்கே வந்துடும். ஸோ அடுத்து வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஷட் டவுன், லாக் அவுட், செட்டிங்ஸ், பிளேபேக் சொல்லிட்டு இங்கே வந்துடும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் கேமரா, எடிட் கேமரா, இமேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஸோ A to Z வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னென்ன வேணும், ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கேமரா, சப்போஸ் இது XVR அப்படிங்கிறதுனால ஹைபிரிட் மெத்தட். சப்போஸ் இந்த 4 சேனல் யூஸ் பண்ணி இப்போ எங்களுக்கு கம்ப்ளீட்டாக அனலாக் கேமரா வேண்டாம், ஐபி கேமரா வேணும்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐபி கேமரா வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி காட்டும். நீங்கள் ஐபி கேமரா போட்டுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இது. எடிட் கேமரா, ஸோ அடுத்து போகணும்னா என்னென்ன கேமராஸ் இருக்குது அதோட ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ப்ரிவியூ பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு இந்த 2.4 மெகாபிக்சலுடைய ஸோ வீடியோ அவுட்புட்டு. ஸோ இதே அவுட்புட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும், நைட்லேயும் இருக்கும், டேலேயும் இருக்கும். ஸோ இதுதான் குவாலிட்டி உங்களுக்கு டெஸ்டிங்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கேமரா சிக்னல். சப்போஸ் எனக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா HD, TVI அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மோடு இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு ஃபுல்லாகவே வந்து வித் வாய்ஸோடு வருது. இப்போ வெளியே போகிற கேமரா எல்லாமே எங்களுக்கு மைக்கோட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வீட்டுக்குள்ளே ஹாலில், டெரஸில், 4T போட போகிறோம், எங்களுக்கு மைக் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அது என்ன சேனல் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் கொடுத்தீங்கன்னா, ஆஃப் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்போ மைக் ஆஃப் ஆகிடும். இப்போ கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இது இன்பில்ட் மைக்கு, நம்ம எல்லா தனியாக எதுவும் மைக் வைக்கல. பட் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம், XVR-குள்ள வந்துட்டு ஸோ ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷனில் சூஸ் பண்ணி ஆஃப் கொடுத்ததுனால இதுக்கப்புறம் நான் என்ன பேசினாலும் இந்த இன்டோர் கேமரால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு லைட் வேணும் வேணாம், சப்போஸ் ஆடியோ வேணும் வேணாங்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் ஈஸியாக வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இது தாண்டி உங்களுக்கு மோஷன் டிடெக்ஷன், ஹியூமன் டிடெக்ஷனு, ஸோ என்ன மெத்தடில் உங்களுக்கு ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதிலே ஆப்ஷன் இருக்கும். ஆல்வேஸ் ரெக்கார்ட் 24/7 இருக்கும். உங்களுக்கு மோஷன் டிடெக்ஷன், சென்சார் அனாலிசிஸ் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு மோஷன் டிடெக்ஷன், AI ஈவெண்ட்ஸ், ஹார்ட் டிஸ்க், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரைட் கிளிக் கொடுக்கறது மூலியமாகவே இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ பிளேபேக், செட்டிங்ஸ், இன்டெலிஜென்ட் அனாலிசிஸ், சர்ச் அண்ட் பேக்கப், லாக் அவுட், ரீஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். ஸோ அடுத்து உங்களுக்கு QR கோட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ செக்யூரிட்டி கோடு இருக்கும், சீரியல் நம்பர் இருக்கும். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி இது வந்து எதுக்காக மொபைல் ஆக்சஸ் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க் பார்க்கணும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன டேட் அண்ட் டைம், பேசிக் செட்டிங்ஸு, ஃபங்க்ஷனல்ஸு, இந்த மாதிரி டேட்டு, அவுட்புட்டு உங்களுக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இல்லை அக்கௌண்ட்ஸ் என்னென்ன அத்தாரிட்டிஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெட்ஒர்க்ஸ் போனோன்னா IP அட்ரஸ் என்னென்ன இருக்குது கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கறதுக்கு. ஸோ ஆஃப்டர் டிஸ்க் என்னென்ன ஹார்ட் டிஸ்க் ஏதாவது 500 GB ஆர் 1 TB ஃபார்மேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரினா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து மோஷன் டிடெக்ஷன், பஸர், உங்களுக்கு அலாரம், ஸோ ஷெட்யூல் டைப்பில் உங்களுக்கு ரெக்கார்ட்ஸு, மண்டே டு பஸர், புஷ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு A to Z என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அஃபிஷியலாக ஜெர்மானிக்ஸ் ஆப் அஃபிஷியல் ஆப்ல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. சரிங்களா, இது உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சப்போஸ் இல்லை இது நாங்கள் டைரெக்டாக டெமோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கீங்கன்னா நாங்களேவும் டைரெக்டாக ஃப்ரீ டெமோ வரும். அப்படி இல்லைனா ஆஃபீஸ் லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களாவே டைரெக்டாக வரலாம். ஸோ கால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கம்பெனி நேமு, ஸோ என்ன லொக்கேஷனில் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் இதுலேயே இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஃபஸ்ட்டு டெமோ இதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து டெமோ காட்டுவோம், இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னா பார்த்துட்டு பெஸ்ட் ப்ரைஸில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தோம் 90 மீட்டர் கேபிள் வரைக்கும். சப்போஸ் ஒரு சில வீடு வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் கேபிளில் பிடிக்கும், ஒரு சில வீட்டில் 70 மீட்டர் கேபிளே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மீட்டருக்கு இவ்வளோங்கிற மாதிரி நாங்கள் பேசின அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரெடியூஸும் பண்ணிடுவோம். இப்போ 90 மீட்டர் கேபிள் வருதுன்னா ஒரு 70 மீட்டருக்கு அப்புறம் அந்த 20 மீட்டர் கேபிள் வச்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அது வேஸ்ட்டாக தான் அவங்க வீட்டில் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் சொன்ன அந்த டோட்டல் அந்த 90,000 இருந்து 20 மீட்டர் 30 மீட்டர் குறைஞ்சிருக்குன்னா எவ்வளோ மீட்டர் குறைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட்லேருந்தே நாங்களே டிடெக்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு இது எல்லாமே ஓகே, உங்களுக்கு டெமோ பார்க்கணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்பர் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ டைரெக்டாக வந்தாலும் சரி, நீங்கள் டெமோ சொன்னாலும் ஓகே, உங்களுக்கு பெஸ்ட் பண்ணி கொடுப்போம். 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் வரும், கம்ப்யூட்டர் பில் வரும். சரிங்களா, பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா என்கொயரி பண்ணுங்க.